வணக்கம். இப்போ இந்தியா முழுவதும் அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்து FCRA அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தில் குறிப்பாக கிறிஸ்தவ அமைப்புகள், பாதிரியார்கள் போன்றவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நடத்தக்கூடாதுன்னு பிரச்சாரங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல தான் இது வந்து சிஏஏயில் வந்து என்ன மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் எடுத்தாங்களோ, NRCக்கு எதிராக என்னென்ன பொய் பிரச்சாரங்களோ அதேமாரி பொய் பிரச்சாரங்கள் இதுலேயும் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நானே வந்து ஒரு கிறிஸ்தவ போர்டிங் ஸ்கூலில் படித்தவன் தான். இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்தால் கிறிஸ்தவ பள்ளிகளை நடத்த முடியாது, அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைகள். யதார்த்தம் என்னென்னா, இந்திய அரசு வெளிநாட்டு நிதி உதவிகளை, அதாவது சமூகத்துக்கு செலவிடக்கூடிய நிதி உதவிகளை தடுக்கிறதா அப்படின்னா இல்லை. அது இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும், இந்து அமைப்பாக இருக்கட்டும், கிறிஸ்தவ அமைப்பாக இருக்கட்டும், எந்த அமைப்பும் வந்து ஒரு பொது சேவை செய்கிறதுக்கு நிதி வாங்குறதுல தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரகசியம்லாம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் முடிவை மாற்றுவதற்காக, அதாவது வந்து பிஜேபி ஒரு தடவை ஜெயிச்சிச்சு, ரெண்டாவது தடவை ஜெயிச்சிச்சு, மூணாவது தேர்தலை சந்திக்குது. இப்போ மூணாவது தடவை அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க, தனி மெஜாரிட்டி எல்லாட்டையும். தேர்தல் முடிவை மாற்றுவதற்காக அமெரிக்காவோட பைடன் அரசாங்கம் $16 மில்லியன் வந்து அவங்களோட சிஏஏ வழியாக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த நிதி வந்து $16 மில்லியன் வந்து எப்படி இங்கே செலவாகிருக்கும் அப்படின்னா, அது வந்து NGOன்னு சொல்லப்படுகிற நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சாரா அமைப்பு, தொண்டு நிறுவனங்கள் வழியாக தான் செலவு பண்ணப்படுது. அப்போ அந்த பணம் நேரடியாக அந்த தொண்டு நிறுவன அமைப்புக்கு வந்துடும். அந்த தொண்டு நிறுவனம் வந்து ஏதோ ஒரு கணக்கு எழுதிட்டு அவங்க வந்து இது போன்ற வேலையை வெளிநாட்டு அரசாங்கங்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்திய அமைதிக்கும் இந்திய ஸ்திரத்தன்மைக்கும் இந்தியாவோட நன்மைக்கும் எதிராக அந்த பணம் இங்கே செலவு செய்யப்படும். இது வந்து ஃபாரின் ஏஜெண்டாவை வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பப்படும் பணம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போ ஜார்ஜ் சோரோஸ்லாம் எல்லாருமே கேள்விப்படுற விஷயந்தான். அவரெல்லாம் வந்து ஒரு வேறு நாட்டு அரசாங்கம், ஒரு நாட்டு அரசாங்கம் பணத்தை கொடுத்து இன்னொரு நாட்டில் போய் கலகத்தை பண்ணுன்னா பண்ணக்கூடியவர். அப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த NGOக்கள் வழியாக, இந்த மத ரீதியான தொண்டு நிறுவனங்கள் வழியாக பண்ணக்கூடாங்கிறது தான் இந்த FCRAவோட திருத்த சட்டத்தோட நோக்கம். சரிங்களா? இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இல்லை. பெருவாரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ மதம் இந்த மத மாற்றத்தை தடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 25 வந்து அதுக்கான உரிமை கொடுக்குதுங்க. ரைட் டு ப்ரீச், ப்ரொபகேட், ப்ராக்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதாவது இங்கே வந்து மத மாற்றங்கிறது வந்து ஒரு முழுமையான உரிமை கிடையாது. அதில் என்னன்னாக்கா வந்து கட்டாய மதம் மாற்றம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் கட்டாயமாக யாரையும் மதம் மாற்றலை. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவர் நான் கும்பிட்ற மதத்தை தான், ஏன்னா மன்னர் காலத்தில் இது பண்ணாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து மக்கள் இங்கே அடிமைக்கு எதிராக சட்டமே இருக்கும்போது அப்போது கட்டாய மதம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே தான் வற்புறுத்தி கோர்ஷனுக்கும் வேலை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து சட்டத்தில் தெளிவாக இருக்குது, அமைதியான முறையில். ஏன்னா இதை வந்து எல்லா மதமுமே இதை செய்யலாம். சரிங்களா? தொண்டு நிறுவனம்னா அந்த தொண்டுக்கான நோக்கம் வந்து சமூக மக்கள் நேரடி பலனுக்காக இருக்கணும். அரசுக்கு எதிராக அரசாங்கத்தை மாற்றுவதற்காக இல்லை மத கலவரங்களை தூண்டி விடுவதற்காக இல்லை தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதுக்காக, இதுக்காக வெளிநாடுகள், அந்நிய அமைப்புகள், ஃபாரின் NGOக்கள் இது போன்ற ஏஜெண்டாக்களை அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு பணத்தை இங்கே அனுப்பி செலவு செய்கிறங்கிறது இந்தியாவுக்கு எதிரானது, அனைத்து மதத்தையும் சார்ந்த இந்தியர்களுக்கும் எதிரானது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்டின் மிஷனரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃபாரின் டொனேஷனுக்கு கணக்கு காமிங்க, நீங்கள் எதில் செலவு பண்ணீங்க, எப்படி செலவு பண்ணீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, செலவு பண்ணீங்க, வரியெல்லாம் கேட்கல. அப்போ இது வந்து இந்த தெரசா ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அங்கேருந்து வர்ற பணம் எங்கே செலவு செய்கிறோம், எதுக்காக செலவு செய்கிறோம், எவ்வளோ வாங்கணும்,
எவ்வளவு எங்கேருந்து வந்துச்சு, இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும்னா ஒரு அரசுன்னு இருந்தால் இந்த கண்காணிப்புகளை செய்து தான் ஆகணும். இது மதத்தை தாண்டி மனித நேயத்துக்காக செய்யப்படுற ஒரு விஷயம். மனித நேயத்துக்காக இங்கே செலவு செய்கிறத எந்த அரசும் எதிர்க்காது. அப்படிப்பட்ட அரசு இங்கே எல்லாருமே மதம் கடந்து எதிர்க்கலாம். ஆனால் மத தொண்டுகளை செய்து கொண்டு கூடவே அரசுக்கு எதிராகவும் நாட்டிற்கு எதிராகவும் வன்முறை தூண்டக்கூடிய செலவுகளை செய்வது தான் அந்த பணத்தின் நோக்கம் என்றால் அந்த பணம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.